Hello viewers, இந்த வீடியோவில் clip stones and sugar beads and bunch beads இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு சின்ன புட்டா டிசைன் போட்டு காமிக்கிறேன். அந்த clip stonesம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் முன்னாடியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு இப்போது இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அந்த clip ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது சுகர் பீட்ஸ் இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ரெண்டு சுகர் பீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஸ்கொயர் ஷேப்புன்னு வரும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த கார்னர் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷார்ப்பாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பீட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும். அந்த கார்னருக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்காம நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கே ஸ்டிச் வைக்கணும் எங்கே பீட் வைக்கணுன்றதை மைண்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர்லாம் வந்து வளைஞ்சி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பே வந்து பர்ஃபெக்டாக தெரியாது. இப்போ இதை கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் இப்போ இந்த கார்னரில் பண்ணி காமிக்கிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போது ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி கொஞ்சமாக கீழே திருப்பிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு பீட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அந்த கார்னர் வந்து ஷார்ப்பாக வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிக்கும் போதும் ஷார்ப்பாக வரா மாதிரி முடிச்சுக்கணும். இப்போது நான் இது வரைக்கும் ஸ்டிச் கொண்டு வரேன். இந்த இடத்துல வந்து ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நான் இப்போ இந்த டிசைனை வந்து டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ட்ரேசிங் எல்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணுமோ கரெக்டாக அந்த ஸ்டோனை மட்டும் ப்ளேஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் அதை சுற்றி உங்கள் டிசைன்ஸை எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஒரு 4 mm ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு நாட் போட்டுட்டு திரும்பவும் இப்போ இந்த கார்னருக்கு வரேன். இந்த கார்னருக்கு முன்னாடியே நான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கார்னருக்கு ஒரு ஸ்டிச்சை கொண்டு போகிறேன். இப்போது கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு செட்டு 4 mm சுகர் பீடும் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நாட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் நீடில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு சுகர் பீட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 4 mm பீட் எடுப்பேன். அப்போ தான் நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 mm பீடும் அதுக்கப்புறமா சுகர் பீடும் வரும். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போடுறேன். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம பீட் முடித்த உடனே நாட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டிச் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நாட் பண்ணணும். ஸோ இங்கேயும் நான் அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைனை வந்து நான் இதோட முடிச்சுக்கலாமா இல்லை இன்னும் டெவலப் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த டிசைனை இன்னும் டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 கார்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போது இந்த ரெண்டு பீடுக்கு நடுவில் இன்னொரு செட் ஆஃப் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் எனக்கு இப்போது இதோட விட்டேன்னா எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த டிசைன் கிடைக்கும். நான் அந்த மாதிரி போட்டுட்டேனாலும் எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நடுவில் ஒரு செட்டு இதே மாதிரியே நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். எங்கே நமக்கு பீட் வேணுமோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட் வைக்க வேண்டிய கரெக்டான இடத்துக்கு ஒரு ஸ்டிச் கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பீடை இன்சர்ட் பண்ணணும். ஸோ எங்கே பீட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். டைரெக்டாக வந்து நம்மளுக்கு வேணுன்ற இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.